குரு வணக்கத்துடன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கியோட கிளாஸில் நம்ம யாரை பற்றி படுக்க போகிறோம்னா, ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்க. கடையேழு வள்ளல்கள் படிச்சிருப்பீங்கல்ல, இந்த கடையேழு வள்ளல்களில் தலை சிறந்தவர் யாரும் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. கடையேழு வள்ளல்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதில் தலை சிறந்தவர் யார்? வேள்பாரி. ரைட். அந்த வேள்பாரியை பற்றி தான் இன்னையோட கிளாஸு. ஏன் வேள்பாரி எடுத்தேன்ற ரீசனை வந்து இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வேள்பாரி யார் அப்படின்னு பார்க்கலாம். வேள்பாரி வந்து பரம்பு நாடு இருக்கும். பரம்பு நாடு நம்மளோட இப்போ இங்கே இருக்க சிவகங்கை, மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் சிவகங்கை இருக்குது, சிவகங்கை மாவட்டம். அங்கே இருக்க சிங்கமுனரி இருக்கிற ஏரியா, அங்கே இருக்க ஒரு இது மலையில் தான் எது பிரான்மலைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அது அப்போ பரம்பு நாடாக இருந்துச்சு. இப்போ அது பிரான்மலை. பிரான்மலைன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்புணரியில் என்ன இருக்குது, பிரான்மலைன்னு அதை கூப்பிடுறாங்க. இன்னுமே அது அந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ரைட். அவர் அந்த பகுதியை தான் ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. அதில் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 300 கிராமங்கள் சேர்ந்தது தான் அது ஒரு ஆட்சி பகுதி, அந்த பரம நாடுன்றது. இது வந்து ஒரு மலைப்பகுதியில் இருந்தனால அதில் உள்ள எல்லாமே வந்து வேள்பாரிக்கு வந்து என்ன செய்யுமோ அத்துப்படி சொல்லுவாங்களே, எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன கிடைக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும். அவங்க வீரர்கள் வந்து மலையில் வந்து ஏறி இறங்குறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் வீரர்கள் மட்டும் இல்லை, அவங்க வச்சுருந்த குதிரைப்படை எல்லாமே வந்து அந்த மலையை வந்து அவங்க ஒரு கோட்டை மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சவர் தான் வேள்பாரி. சரி, ரைட்டா. அவரை பற்றி இன்னும் எல்லாம்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்னால, சின்ன பசங்கனாலும் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, கடையேழு வள்ளல்கள், அந்த 7 வள்ளல்கள் பேர் மட்டும் படிச்சிருந்திருப்பீங்க. அதில் ஒருத்தவராக தான் என்ன படிச்சிருப்பீங்க, பாரின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அவர் தான் வேள்பாரி. ஆக்சுவலாக நம்மளோட ஸ்லோகன் மாதிரி என்ன, ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், யாரை பற்றி படிக்கிறோம், அதை என்ன செய்யணும், புரிஞ்சு படிக்கணும். அப்படி அந்த 7 வள்ளல்களில் பாரியவே படிக்கிறோன்னு இப்போ உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிடும். பாரி வந்து யார் எது கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம், கொடுத்துருவாங்களாம். அள்ளி அள்ளி கொடுக்குறனால தான் அந்த கடையேழு வள்ளல்கள்லேயே தலை சிறந்தவர் பாரின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்படி இருக்க வச்ச அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மன்னர்கள்லாம் வந்து வாக்கிங்லாம் போவாங்க இல்லையா, அந்த நாட்டில் சுற்றி பார்க்க மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு தேர்வலம் போவாங்க இல்லையா, நகர்வலம். அப்படி போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, முல்லை வந்து படர்றதுக்கு கொடி, அந்த முல்லை கொடி எப்படி படரும் அப்படி தானே, ஏதாவது அந்த மூங்கில்லாம் வந்து அதுக்கு நட்டு வைப்பாங்க, அது மேலே அது வந்து அந்த கொடி படர்ந்து வரும். அப்படி ஒரு இடத்துல வந்து அந்த முல்லை கொடி படர்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால அவர் வந்த தேரையை அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போவார், அந்த முல்லை கொடி படரணுன்றதுக்காக. ஸோ அப்போ அவங்களோட வந்து அந்த சோல் வந்து எவ்வளோ ஒரு பியூராக இருக்குது இல்லையா, அந்த ஒரு பியூர் ஹார்ட் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு தேரே வந்து எதுக்கு, ஒரு முல்லை செடிக்காண்டி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தேரை கொடுத்துட்டு அவங்க நடந்து போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த நல்ல மனது வந்து எல்லாருக்கும் இருக்குமானா கிடையாது. அப்படி தானே, ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் இல்லையா. அப்படியே ஒரு மனிதர் தான், மாமனிதர் தான் வேள்பாரி. சரி, வேள்பாரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேள்பாரியோட நண்பராக வந்து யார் இருக்காருன்னா கபிலர். கபிலர் பற்றி நிறைய தெரியும் இல்லையா. அவர் எழுதுவார். அவர் வந்து என்ன தலைவர், அந்த அவையோட தலைமை புலவர் வந்து யாருன்னா கபிலர் தான். யாரோட அவையோட தலைமை புலவர்? வேள்பாரியோட தலைமை புலவர் தான் கபிலர். ஔவையாரும் அந்த பீரியட்ல அவங்க கூட இருந்தவங்க தான். சரியா? ஓகே, ரைட். இவர் வந்து வீரம் எப்படி இருக்கும்னா, இவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து சேர சோழ பாண்டியர் பார்த்துருப்போமா, அவங்க தான் மூவேந்தர்கள் இல்லையா. அவங்கனாலேயே நம்ம பாரியை வந்து போரிட்டு வெல்ல முடியலை. சரியா? போரிட்டு வெல்ல முடியலைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து நிலத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தானே, இவங்கள்ட்ட நிறைய சேர சோழ பாண்டியர்கள்னாலே அவங்கக்கிட்ட படைக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண குறுநில மன்னர் தான். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பாரி மேலே உள்ள பாரி புகழ் வந்து வையகம் ஃபுல்லாக பரவுற சமயத்தில் இவங்களுக்கு அவர் மேலே ஒரு பொறாமைன்னு சொல்லலாம், பொறாமை நித்தமாக போரிட்டு
வர்றாங்க. படையெடுத்து அவங்கள பாரிய வந்து என்ன பண்ணணும், அட்டாக் பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. வரும்போது பாரி வந்து மலைக்கு மேலே, எதில் பரம்பு நாடுன்றது மலைக்கு மேலே இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ அங்கே வச்சு அவங்கனால என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது, தோற்று போயிடுவாங்க. இப்போ அவர் மலைக்கு கீழே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வர்றாரு. அப்படி வரையும் போதுமே சில யுக்திகளை வந்து யார், வேள்பாரி வந்து கையாளுறாரு. சில உத்திகள் மீன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து மலை மேலே இருக்கனால குதிரைக்கு வந்து காலில் லாடம் கட்டுவாங்க இல்லையா, அந்த லாடம் கட்டும் போது லாடம்னா ஷூ மாதிரி போட்டு விடுவாங்க. இவர் வளர்க்குற இவரோட போர்ப்படையில் இருக்க குதிரைகள் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மலையிலேருந்து கீழேயும் கீழேருந்து மலையிறக்கும் போக ப்ராக்டிஸ் எடுத்த குதிரையாக இருக்கும். ஆனால் இங்கே சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ட்ட இருந்து வதுற குதிரை எப்படி இருக்கும், ஜஸ்ட்டு மூவ் ஆன், அவங்களுக்கு ஏற தெரியும், ஆனால் என்ன செய்ய தெரியாது, மலை மேலே ஏற தெரியாது. ஸோ அப்போ ஒரு குதிரை ஏறும்போது அடுத்த அங்கே மேலேருந்து சரிய சரிய எல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். அதே போல் யானைக்கு கூட சொல்லுவாங்க, யானைக்கு அவங்க அந்த மலையில் உள்ள அந்த அட்டைப்பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பூச்சிகள், அதை வந்து அந்த யானை மேலே தூக்கப்படும் போது யானை ஒன்றோட ஒன்று முட்டிட்டு ஒரு மாதிரி குழப்ப நிலை அங்கே நிலவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்தி போரில் வந்து பாரி வந்து என்ன செஞ்சிருவார், வின் பண்ணிடுவார். அப்படி என்னது, இவங்க எவ்வளோ பெரிய மூவேந்தர்களாக இருந்தாலும் பாரியை நேருக்கு நேராக அவங்களால என்ன செய்யவே முடியலை, வெல்லவே முடியலை. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரைட், இனிமேல் இவங்கன்னா வந்து நேருக்கு நேராக மோதி வெல்ல முடியாது, இதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு சூழ்ச்சியை ரெடி பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியின்படி பாரியோட ஒரு இன்னொரு இறக்க குணம்ன்றதுலேயே உயர்ந்த குணம் என்ன இருக்கும்னா, அவரை தேடி வர்ற புலவர்கள் பாட்டு பாடினா அவங்களுக்கு வந்து காசு பொற்காசுகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஷோல்டர் மேலே கூட தூக்கி வச்சு அவங்க நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தூக்கிட்டு போகிறவரான் அந்த வேள்பாரி. ஓகேவா, அவ்வளோ ஒரு இரக்க குணமுடையவர் தான் வேள்பாரி. இப்போ இவங்களோட சூழ்ச்சியும் அதில் ஒன்றா தான் மாறுது. இவங்களும் புலவர்கள் மாதிரி தங்களை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. யார், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேரும் என்ன செய்கிறாங்க, புலவர்கள் மாதிரி வேடம் அணிந்து கொண்டு உள்ள யாரோட அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க, பாரியோட அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க கூடயே சேர்ந்து அவங்களோட சோல்ஜர்ஸில் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோட்டைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அரண்மனைக்குள்ளேயே போயிடுறாங்க. போய் பாட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் பாரி என்ன சொல்லுவார், உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணாலும் கேளுங்க அப்படி சொல்லும் போது, மொதல் கண்டிஷன் வந்து இந்த நாடு எங்களுக்கு வேணும். சரி ரைட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கண்டிஷன், ரெண்டாவது சொல்லுங்கள், ரெண்டு கேட்டிருக்காங்களா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு. இப்போ எங்களுக்கு 2 வேணும்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து இந்த நாடு வேணும்னு, ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, வேள்பாரியை வந்து கொல்லணும் இல்லையா, உன்னோட உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே கூட இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து என்னது, சேர சோழ பாண்டியர்களையே வீழ்ச்சி அடைய வச்ச எங்களோட மன்னரையே நீ வந்து கொல்லணும்னு நீ கேட்குறியா அப்படின்னு கேட்கும் போது பாரி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த இருக்கிற 3 புலவர்களுமே சேர சோழ பாண்டியர்கள் தான் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. ஸோ பாரியோட கணிப்பு எவ்வளோ துல்லியமாக இருந்திருக்க, வந்தது சேர சோழ பாண்டியர்கள் தான் தெரிஞ்சாலும் அந்த புலவர்கள் வேடமிட்டு வந்தது காரணம்காக என்ன பண்ணுறாரு, எப்பயும் போல் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன கேட்பாங்க முதற்கொண்டு பாரிக்கு தெரியும். இந்த இடத்துல தெரியுதா, ஏன் பாரி வந்து வீரத்தில் சிறந்தவர்னு சொல்கிறோம். நம்மளே கொல்ல போகிறாங்க ஒருத்தவங்க, இவங்க வந்தால் நம்மளை கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும் வந்து அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும் கேட்க போகிறது, நம்ம உயிர் தான் தெரிஞ்சு அவர் கேட்குறாரு இல்லையா. இந்த இடத்துல அவர் வந்து வீரத்துக்கு, அவரோட வீரம் வந்து மிகப்பெரியது. அதை தான் சொல்கிறாங்க, மூவேந்தர்கள் படையவே ஒருத்தர் வெல்றாருன்னா அப்புறம் அந்த வேள்பாரி வந்து எப்படிப்பட்ட மன்னராக இருந்திருப்பாரு. ரைட், அவங்க சரி சொல்லிட்டு வேள்பாரி என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க, நாட்டை எடுத்துக்கோங்க, என்னை கொண்டுக்கோங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து அவங்களோட மகள்கள் 2 பேர் இருப்பாங்க, அங்கவை சங்கவை. இந்த அங்கவை சங்கவை முன்னாடி தான் நம்மளோட வேள்பாரியவே இவங்க என்ன செய்வாங்க,
பயங்கர பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க. கண்ணெல்லாம் குத்தி அதுலேருந்து பிளட்டெல்லாம் வரும். அப்படி ஒரு சூழ்நிலையில கால்லலாம் பயங்கர பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க. கைய வெட்டிருவாங்க. ஓகேவா? இந்த மாரிலாம் ரத்த வெள்ளத்துல பாரி இருப்பாங்க. அந்த பாரி கடைசியா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்பாங்க. அத கூட குடுக்காம ஃபைனலா அவரோட கழுத்த வெட்டிருவாங்க. ஆ வெட்டிருவாங்க. இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ ஒரு வீரத்திலே இருந்த ஒரு மனிதர் வந்து, எதனால வந்து தனக்கு வந்திருக்கவங்க எதிரி தான் தெரிஞ்சுமே வந்து அவங்க உள்ள வரும்போதே அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். வேற ஏதோ வாட் எவர் இட் இஸ் பண்ணியிருந்தா கூட பாரு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்திருக்கிறது அவங்க தான் தெரிஞ்சுமே என்ன செஞ்சிருக்காரு, இட்ஸ் ஓகேன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சூழ்ச்சி பண்ணி பெரியவங்க தான்னு சொல்கிறதுக்கு பதிலாக தனக்கு கூட வந்திருக்கிறது நம்மளோட எதிரிகள் தான் தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் நிற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களோட வீரம் எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா. சரி, ரைட். அப்போ பாரி இறந்து போயிட்டாரு. அவங்க மகள்கள் அங்கவை சங்கவை என்ன ஆனாங்கன்னு பார்த்தோம்னா, கபிலர் வந்து அந்த அவையில் வந்து மூத்த புலவர் மட்டும் இல்லை, தலைமை புலவர் மட்டும் இல்லை, பாரியோட உற்ற நண்பரும் கூட. அப்போ பாரி இறந்ததுக்கு அப்புறம் அங்கவை சங்கவையை அவர் தான் பாதுகாத்து அவர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வச்சிருப்பாரு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இருந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவரால் முடியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஔவையார் வந்து அதை எடுத்து நடத்துவாங்க. அங்கவை சங்கவை அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது ஔவையார். இந்த இடத்துல ஏன் நான் நட்புல கபிலர் பக்கத்தில் ஔவையாரை சேர்த்தேன்னு சொல்றேன். ஔவையாரும் ஒரு புலவர் தான். ஆனால் அவங்க பாடுறாங்க, அதுக்கு அவர் வந்து பணம் பொற்காசுகள் அதுக்குரிய மரியாதையை என்ன செஞ்சிருப்பாரு, பாரி செஞ்சிருப்பாரு. ஆனாலும் கபிலர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும், அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையும் ஔவையார் வந்து தனக்கு கூட எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக நின்று செஞ்சு கொடுத்தாங்கள. ஸோ அப்போ அவங்களும் ஒரு நட்போட இலக்கணம்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த இடத்துல நான் நட்புல கபிலர் பக்கத்தில் ஔவையாரையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? ரைட். இதுதான் வேள்பாரியோட கதை. இதை ஏன் நான் எடுத்தே நான் சொல்கிறேன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா. இப்போ 12th எக்ஸாம் வந்துச்சு இல்லையா. அடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பீங்க. நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களாம் அவங்கவுங்க என்ன படிக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அது படிக்க ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இதில் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம என்ன படிக்கணுன்ற விஷயம் வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். ரைட்டு. சில பேருக்கு வந்து நான் இதைத்தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிப்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் படித்தா சில பேருக்கு அவ்வளோ பிடிக்கும் படிப்பாங்க. மேக்ஸ்னால் சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் பிடிக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து பர்டிகுலராக மேக்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக தான் நான் எடுத்தேன். யார் எந்த இடத்துல எந்த அதாவது எந்த இடத்துல இருந்து நம்மளால பிரகாசிக்க முடியுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வேள்பாரி வந்து மலையை விட்டு கீழே இறங்காமலே இருந்திருந்தாலுமே வேள்பாரியோட அந்த என்ன சொல்ல அவரோட போர் திறமை அந்த மலையில தான் இருக்கு இல்லையா. அவங்களோட மலையை சுற்றி தான் என்ன சொல்ல முடியும், அவங்களால வாழ்வாதாரம் வந்து இவங்க என்னதான் எத்தனையோ மாதங்கள் வந்து மலைக்கு கீழே வந்து முற்றுகையிட்டு இருந்தாலுமே வேள்பாரியை வந்து இவங்கனால வந்து என்ன பண்ண முடியலை, கீழே கொண்டு வர முடியலை. தட் மீன்ஸ் எல்லாத்தையும் முடக்குனாலுமே அவங்க அந்த மலைப்பகுதியை சுற்றியே தங்களோட வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டாங்க. காய்கறிகளாக இருக்கட்டும், நாங்களுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே விளை நிலங்கள் மேய்ச்சல் எல்லாமே அவங்க மலையிலே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, நம்மளோட களம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நமக்கு இதுதான் வரும்னா அந்த இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் ஷைன் பண்ண முடியும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளோட பாதையை நம்ம லைட்டாக மாற்றினோம்னா அது வந்து நமக்கு எதில் நம்ம பிரகாசிக்கணும்னே தெரியாமல் நமக்கு நல்லா வர்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு எதுவுமே வராத ஒரு துறையில் போய் சாதிக்க முடியும்னா அது டவுட்ஃபுல் தான். எது யாருக்கு கிளியராகவும் நல்லாவும் வருதோ அதில் எடுத்துக்கோங்க. சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் திரும்பி அதை தான் சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பாட்ட தயவுசெய்து சொல்லுங்கள், நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை எனக்கு இல்லை, நான் எதுவும் இல்லை, அம்மா அப்பா சொல்கிற கேட்குறீங்கன்னா ஃபைன், வெரி குட், அதையும் செய்யுங்க. ஓகேவா. ஆனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நான் இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, மேக்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்றேன், இன்ஜினியரிங் படிக்க. கண்டிப்பாக இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா, எல்லாருக்குமே எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஐ ஹோப்
நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் லைஃப்பை வந்து பிரைட்ஃபுல்லாகும்னு நான் நம்புகிறேன். நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.